வணக்கம். ஜெயங்கொண்டம் அருகே கோடாலி கருப்பு கிராமத்தில் ஸ்ரீ திரௌபதி அம்மன் திருக்கோவில் கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. 1000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் பங்கேற்பு. இனி விரிவான செய்திகள். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே கோடாலி கருப்பு கிராமத்தில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற ஸ்ரீ திரௌபதி அம்மன் திருக்கோவில் புனரமைக்கப்பட்டு கும்பாபிஷேகத்தின் தொடக்கமாக சிவாச்சாரியர்கள் வேத மந்திரங்கள் முழங்க கணபதி ஹோமத்துடன் யாகசாலை பூஜை நடைபெற்றது. இதனையடுத்து தொடர்ந்து நடைபெற்ற 2 கால வேள்வி பூஜைகள் முடிவற்ற பின்னர் யாகசாலையில் இருந்து கடகம் புறப்பட்டு மேல்தளங்கள் முழங்க வான வேடிக்கையுடன் கோவிலை சுற்றி வலம் வந்தது. இதனையடுத்து கோவில் விதமான கலசத்திற்கு சிவாச்சாரியர்கள் வேதமந்திரங்கள் முழங்க கருட பகவான் வலம் வர விமான கலசத்திற்கு புனித நீரை ஊற்ற பக்த கொடிகளின் அரகோரா கோஷம் ஒலிக்க கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து புனித நீரானது ட்ரோன் மூலம் பக்தர்கள் மீது தெளிக்கப்பட்டது. இந்த கும்பாபிஷேக வைபவத்தை காண கோடாலி கருப்பூர் கிராமத்தை சுற்றியுள்ள சோழன் மாதவி, அன்னங்காரன் பேட்டை, இடங்கங்கன்னி, அணைக்கரை, உதயநத்தம், கண்டியங்கொள்ளை, அணைக்குடம் உள்ளிட்ட பல்வேறு பகுதியில் இருந்து ஏராளமான குலதெய்வ வழிபாட்டு குழுவினர் மற்றும் பக்தர்கள் கலந்து கொண்டனர். கும்பாபிஷேகத்தில் கலந்து கொண்ட அனைத்து பக்தர்களுக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. டிஎன் செய்திகளுக்காக அரியலூர் மாவட்ட செய்தியாளர் SP ரவிச்சந்திரன்.